வணக்கம் என் அன்பு உடன்பிறப்புகளே. இந்தியா உலகெங்கிலும் முன்னோடியாக இருந்தாலும் தமிழகத்தில் பல குழப்பங்கள் நிலவுகின்றன. இது கல்விக் கொள்கை சாதனையா, சாதகமா, பாதகமா என்று பார்ப்போம் வாருங்கள். முக்கியமான பொறுப்புல இருக்கு, புரியுதுங்களா? அதனால இந்த கட்சியில யாராவது தலைவனுக்கு எதிர்த்து பேச விடாம பண்ணீங்க, புஜால பிச்சு விடுங்க எல்லாரும். ஒன்றும் சாதாரணமான விஷயமா இன்னைக்கு பேச வரல, ரொம்ப நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்காரு. அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. கஷ்டம். எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? ஃப்ரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? ஆமா தான். நான் தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. நான் தமிழ் எடுக்கல. இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலா பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன். எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவதனுடைய நோக்கம் இல்ல. இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன். பிடிச்ச மொழியை படிங்க, மூன்றாவது மொழி படிங்க. ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல. இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி, அதாவது லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரையும் எடுக்கல. திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. படிக்கணும், அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளா வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க? இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இதான் நோக்கம். தமிழ்நாட்டில் மொழியை வைத்து, கல்வியை வைத்து 2 classes of people, இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டான். ஒருவன் மேல போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும். கடையில கை கட்டி நிக்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்தில் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களா வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்காரு, அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் 1967 ஏப்ரல் மாசத்துல கணையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். தமிழகத்திலே நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். இது யார் சொல்றாங்க? பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்றாங்க. இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாக்கு போகையா 6வது இருந்து 12வது வரைக்கும் ஐசிடி சிலபஸ், கம்ப்யூட்டர் சிலபஸ், தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு, மலையாளம் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. பக்கத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன், ஆற்றாமையோடு பேசுகின்றேன்? இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கீங்க. அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம மேல ஒரு ஏணி கொடுத்தா தாங்க ஏறுவாங்க, கயிறு போட்டா தங்கையா பிடிச்சி ஏறுவாங்க. அரசு பள்ளியில தள்ளி விட்டுட்டு ஏணியும் கொடுக்க வேண்டாம், கயிறும் கொடுக்க வேண்டாம், இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான், தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். எல்லோரும் விஜய் அவர்களுக்கு வர்றாங்க. இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க, நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு யாரு? வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்துல சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் taught as first language
செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எமிஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும்? பத்திரிகை நண்பர்கள்ட்ட 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க, நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவர் 68 லட்சம் புள்ளிவிவரம் கொடுக்கிறார். அவர் 68 லட்சம், நான் 68 லட்சம் கூட சொல்லுங்க, 56 லட்சம். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிற. அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி, எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீங்க பள்ளி நடத்துறீங்க, தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்ல, 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் 3வது மொழி ஏதாவது படியுங்க. சரிண்ணே ಅಣ್ಣ ನನಗೆ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಮೇರೆ ಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ, ஏல போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தன்னா சாப்பிடணும் தலைவா, போர்ட படிக்கணும் தலைவா, போர்ட படிச்சு பஸ் ஏறு அண்ணா, மேல போடுங்கன்னு சொல்றேன். நான் சேலஞ்ச் போடுங்க, ரியல் டைம் போடுங்க. உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை? நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன், உயிரது. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் கொடுக்குறீங்க?